ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கன்னா போஜப் லான்ச்சர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நீங்கள் ஒன்று கேட்குறது என்னென்னா, ஏன்டா இவ்வளோ நாளாக வீடியோ போடலை இவ்வளோ வருஷமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோலையும் என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியாது. அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு தனியாக அந்த வீடியோ மட்டும் போட்டுடுறேன். இப்போ நம்ம கேம் பிளே உள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னா, நம்ம சிங்கிள் பிளேயர் போர்ட்ரேட் லான்ச்சர்னா இது நான் கொஞ்சம் லேக் அடிக்கும். ஆல்ரெடி நிறைய வேர்ல்டு உருவாக்கி வச்சுருக்கேன். அதில் நம்ம புதுசாக ஒரு ஆர்ட் கோர் உருவாக்க போகிறோம். இந்த ஆர்ட் கோர்னால் இல்லை, இந்த 2 ஆர்ட் கோர் இல்லை, புதுசாக ஒரு ஆர்ட் கோர். நம்ம ஆர்ட் கோர் வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை கைஸ், ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம புதுசாக ஒரு வேர்ல்டு நம்ம சர்வைவலில் தான் பண்ணணும். நம்ம ஈஸியில் வைக்கலாமா? ஹலோ கமெண்ட்ஸ் சும்மா ஆன் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். பீஸ்ஃபுல் ஈஸியில் வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஈஸியில் இருந்தாலே போதும். ஓகே, இப்போ நம்மளோட சேனல் பெரிய வச்சிடலாமா? நம்ம சேனல் பெரிய வச்சிடலாம். லைக் என்னங்க இங்கே போவாங்க. லக்ஷ்மி லிட்டில் வேர்ல்ட் இல்லை, வேர்ல்டு வேணாம், ஃபேமிலி. ஓகே கைஸ், கீபோர்டு ஆஃப் பண்ணி ஓகே, எல்லாமே ஓகே. வாங்க கிரியேட் நியூ வேர்ல்டு. இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வேர்ல்டு இங்கே கிரியேட் ஆகிட்டு இருக்க பாருங்க. ஓகே, நான் கொஞ்சம் கிரியேட் ஆனதே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், என்னடா இது வானம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷேடர்ஸ் எனேபிள் பண்ணிருக்கோம். இது என்ன ஷேடர்னு தெரியுமா கைஸ்? அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி நான் வீடியோ செட்டிங்ஸ் போயிட்டு இப்போ நான் காட்ட போகிறேன் இந்த ஷேடர் என்னென்னு. பார்த்தீங்களா, இந்த ஷேடர்ஸ் தான். ஆனால் இந்த ஆஸ்ட்ராலட்ஸை மட்டும் நான் ஒரு கிளிக் பண்ணேன்னா வேர்ல்டை விட்டு வெளியே தட்டி விட்ருங்க கைஸ். அதனால அந்த ஆஸ்ட்ராலட்ஸ் போடல. பிஎஸ்எல் ஒரிஜினல் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் லேக் அடிக்கிறோம். இப்போதைக்கு லேக் அடிக்கல இது, அதனால் இது நான் யூஸ் பண்ணேன். இது லேக் அடிக்காது அவ்வளோவா, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதனால் இதையே போட்டிருக்கேன். ஏன்னா இது என் ஃபேவரட். பிஎஸ்எல் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் நான். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு இப்படின்னா லேக் ஆகும், அப்புறம் நான் கொஞ்சம் போயிடும். ஆமாம், நான் இப்போதைக்கு ஷேடர்ஸ் ஆஃப் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். நான் ஷேடர்ஸ் போட்டு ஆடில் போனேன். நிறைய வேர்ல்டு உருவாக்கி இருக்கேன். ஷேடர்ஸ் போட்டு அவ்வளோவா ஆடினதில்லை, நான் லேக் அடிக்கும். சரி வாங்க, வந்தோடனே வேலையாக பார்ப்போம். கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கைஸ், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு மட்டும் போயிடாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சு பண்ணிட்டு போங்க. ஆனால் எனக்கு ஒன்று புரியல, நான் சேனலில் 400 சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வீடியோ பார்த்து 600 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே வந்திருக்கு எனக்கு. அதான் அதே மாதிரி நடக்குமா? எக்கச்சக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. நம்ம ஈஸியாக 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கூட ரீச் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப 600 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச். எப்படின்னா தெரில கைஸ் எனக்கு. ஓகே, நம்ம பழைய பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் இது மட்டும் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். எனக்கும் ஆசையாக இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்பிட்டுனா நானே இப்போ வீடியோஸ்லாம் போடுறேன். ஏன்னா நானே வீடியோ போட மாட்டேன். நம்ம சேனலுக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்களானே எனக்கு தெரில கைஸ். இருப்பாங்க நம்ம சேனலுக்குன்னு. அவங்களுக்காகனா நான் திரும்ப போடுறேன். நியூ சப்ஸ்கிரைபர்ஸு எல்லாருக்கும் நான் போடுறேன். ஓகே கைஸ், கொஞ்சம் ஒன்றுங்க, நான் ஷேடர்ஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். எனக்கு செம்ம லேக் அடிக்குது. ஓகே, ஷேடர்ஸ் நான் ஆஃப் பண்ணிட்டேன், இன்டர்னல்லே போட்டாச்சு. இப்போ பாருங்கள், மவுஸே போன அந்த ஷேடர் போட போதும் மவுஸே அப்படி லேக் ஆச்சு. இப்போ பாருங்கள், லேகே அடிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் நான் அப்புறமா திரும்ப நிறைய ஸ்ட்ரக்சர் கட்டினேன்னா அதுக்கு ஷேடர்ஸ் போட்டு காமிக்கிறேன்.
ஆனால் கட்டிகிட்டு இருக்க போது இன்னும் ஏதாவது ஃபைட்டுக்கு போகுதுன்னா நான் ஷேடஸ் போட மாட்டேன். ஏன்னா என்னால் ஷேடஸ் போட்டே சுத்தமாக ஆட முடியல கைஸ். நீங்களே பார்த்தீங்கல்ல. அப்புறம் என்னடா நீ ஷேடஸை போட்டு இந்த ஷேடஸ் போட்டால் லேக் அவ்வளோவா இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆஸ்ட்ராலெட்ஸ்னால் சுத்தமாக போட முடியாது. அது ஐயோ ஏதோ ஒன்று சொல்ல வந்து மறந்துட்டேன். அது வந்து அப்போனா ஒன்றும் இருக்காது. ஆல்ரெடி உருவாக்கின வேர்ல்டில் அந்த இது இருக்குல்ல ஷேடஸ் சில்ட்ரன்ஸ் பிராண்ட் அது வந்து பெருசாக லேக்னு அடிக்காது. ஆனால் இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணால் லேக் அடிக்கும். நம்ம இதில் கொஞ்சம் கட்டிட்டு நான் ஷேடஸ் தேர்ட் பார்ட்டு இல்லைனா செகண்ட் பார்ட்டில் போட்டுடுறேன் ஷேடஸை. ஆனால் எப்படிடா இந்த ஷேடஸ்னால் அடி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு வழி சொல்கிறேன். அதுக்கு நானே ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன், பார்க்கலாம். போஜோ லான்ச்சரில் போயிட்டு நீங்கள் ஆப்டிஃபைன் டவுன்லோட் பண்ணுங்கள். போஜோ லான்ச்சர்லேயே அங்கே ஆல்ரெடி ஒரு வெர்ஷன் இருக்கும். அதில் பென்சில் மார்க் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பென்சில் மார்க்கை நீங்கள் தொட்டிங்கன்னா நிறைய வரும். அதில் எனக்கே மறந்து போச்சு. சரிங்க, நான் இந்த கேம் முடித்தோடனே கொஞ்சம் நான் வீடியோ வந்தோடனே நானே காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேய் கைஸ் நம்மளை விருப்பத்துறானுங்கள. பரவாயில்ல வாங்க, நீட் அப்கிரேடு. ஐயோ டே கெட்டிங்கன்னு நீட் அப்கிரேடுன்னு சொல்லிட்டு ஏன் லேக் அடிக்குது? இப்போ இன்னும் எந்த இன்டர்நெட்டில் போட்டால் கூட ஏன் லேக் அடிக்குது? டே இன்னும் ஆஃப் பண்ணால் அசிங்கமாக இருக்கும்டா. ஃபுல்லாக மேலே இருக்க க்ளவுட்ஸ் கூட தெரியாது கைஸ் ஆஃபில் போட்டிருந்தான். ஏனுங்க ஜம்ப் பண்ணுறான். சரி கைஸ், நம்ம இப்போதைக்கு கிளம்பலாம் இந்த இடத்த விட்டு. இது என்ன இடம்னே தெரில, இப்படி காடாக வச்சுருக்கானுங்க. பக்கத்துலேயே டார்க் ஓக்குனா இருக்குது. வாங்க போவோம். ஏன்னா நானே குதிமாக போயிட்டுருக்கேன். ஆனால் ஓகே கைஸ், பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஷேர்னா வேணாம், லைக் ஒன்றே நீங்கள் பார்க்கலன்னா முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஆனால் ஃபுல்லானா நான் பார்க்க சொல்ல, ஏய் வந்து பாரு அப்படின்னா சொல்லனா. ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் மட்டும் பண்ணுங்கள். அதுவே ஷேர் சொல்கிறேன். ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு என்னது பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறது போயிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஏய் என்ன பார்க்குற? யோ லோக்கலாக பேசிட்டேனே. சரி கேஸ் கொஞ்சம் தெரியாமல் அப்படி பேசிட்டேன். ஹாய் ஐயோ இந்த எனக்கு காப்பி ரைட் கொடுத்துட போகிறாங்கடா ஒழுங்கா பாரு. ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம எங்கே வீடை கட்டுறதுன்னு பார்க்குறோம். டீபக்கில் பார்ப்போம் நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு. எம்மா கைஸ், இங்கன்னா உட்காந்து வீடை கட்ட முடியாது. நம்மளோட டீபக்கில் பிளாக்குன்னு இங்கே இந்த சைட்லேயே காட்டும் பாருங்க. இந்த சைடில் உங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்கா, லெஃப்ட் சைட்லேயே காட்டும் எங்கே இது இருக்குது எல்லாமே காட்டும். பிளாக்குன்னு காட்டும். அந்த XYZ அது கீழே பிளாக்குன்னு இருக்கும். அதில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் நம்ம. ஆனால் எனக்கு இது எப்படி யூஸ் பண்ணணுன்னா தெரியவே தெரியாது. ஆமாம், இது அனுப்பிட்டு வச்சுருக்கானுங்க. ஐயோ சரி, நம்ம இங்கே வீடை கட்டிடலாமா? சரி, இங்கேயே வீடை கட்டிடலாம். நல்லா ஃப்ளாட்டாகவும் இருக்குது. பிளெயின்ஸ்னால் பயம் போட்டிருக்கு. பயமில் பிளெயின்ஸ்னால் போட்டிருக்கு. ஓகே, ஆடு கைஸ், ஆடு அடிக்கத்துன்னு வந்தோம். ஃபஸ்ட்டே ஆட்கோர் ஆரம்பிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் எப்படின்னு தெரில, டக்குன்னு இதை போட்டேன். இதில் லைட்டாக அந்த கேம் மோடுன்னு கொடுத்தேன்னா நான் க்ரியேட்டிவ் போயிடுவேன். அதுதான் அது எதுக்குன்னா நான் சும்மா வச்சுருக்கேன். அது நான் வேறு கேமில் க்ரியேட்டிவ் போட்டு விளையாடிட்டுருப்பேன். அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு அந்த கேம் மோடுன்னு பார்த்தேன். அது
சில விஷயத்துல சும்மா அந்த அலவன்ஸ்னு கொடுத்தேன். ஏன்னா திடீர்னு ரொம்ப செத்துட்டா, அதனால இப்போ ஃபுல் நெதரைட் ஆர்மர் போட்டேன். அப்புறம் நான் சாக போகிறேன். அப்போனா எனக்கு ஃபுல் நெதரைட் ஆர்மர்னா நான் வேர்ல்டு டெலிட் பண்ணிட்டு போயிடுவேன் செத்துட்டேன்னா. ஏன்னா கீப் இன்வென்ட்ரின்னு ஆன் பண்ணல இதில். ஓகேவா, கீப் இன்வென்ட்ரி கூட ஆன் பண்ணாமன்னா வச்சுருக்கேன். அதனால எனக்கு போயிடுச்சுன்னா செம்ம கிட்ட போயிடுவேன் நான். அதுக்குன்னா நான் அந்த கேமோட அலோ சீட்ஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா சாக போனால் கிரியேட்டிவ் போட்டுட்டா போயிடலாம். கமெண்ட்டில் வந்து அசிங்கமாக கேட்க போகிறீங்க. கமெண்ட்டில் எதுக்கடா எப்படிடா இது, ஆனாலும் நீ கிரியேட்டிவ் போட்டு சீட்டிங் மேலே பண்ணுற அப்படின்னு கேட்பீங்க. இன்னும் சாக மாட்டான், ஆனாலும் நீ கிரியேட்டிவ் தானே போட்ட அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கும் ஒரு கஷ்டம் இருக்குல்ல கைஸ். ஃபுல் டைமண்ட் ஆர்மர் போயிருக்கேன், கீழே உண்டு செத்துட்டேன். அப்போ எப்படி இருக்கும் உனக்கு? இப்போ நீங்களே இப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ வலிக்கும் உங்களுக்கு. அதே மாதிரினா கைஸ் எனக்கும் வலிக்கும். ஒரு ப்ரோக்கன் போட்டல கரெக்டாக பிலேஜர் அவுட் போஸ்ட்டுக்கு முன்னாடியே போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ எங்கே போகிறது? முதல்ல ஆட்ஸு கூட கையில் இல்லை கைஸ். மஸ்ட்டு அயன் எடுக்கணும். இங்கே ஒரு கேவ் போகுது. மறக்காம லைக் ஷேர் பண்ணுறேங்க. எவன்டாவன்? அப்போ கைஸ் ஒரு செகண்டில் போயிட்டேன் கைஸ். ஐயோ, எவனோ பின்னாடி பில்லேஜர் எவனாச்சும் வந்துட்டானான்னு பார்த்தேன். இருந்தானா இன்னைக்கு காலியாக இருப்பேன். ஐயோ பிக்காச்சு வாங்கிச்சு. இந்த கோல் எடுக்கிறதுக்கு நான் வந்தேன். நிறைய கோல் வைங்கடா. ஓகே, நிறைய கோல் வச்சுருக்கானுங்க. டைனமிக் லைட்ஸ் ஆனில் தான் இருக்குது, அதனால் லெஃப்ட் ஹேண்டில் டார்ச் வச்சுன்னே போகலாம். ஆனால் நீங்கள் ஆப்டிஃபைன் போட்டானா கைஸ் உங்களுக்கு வரும். நான் சொல்கிறேன், ஆப்டிஃபைன் போட்டால் உங்களுக்கு வந்துடும். இந்த டைனமிக் லைட்ஸ் தான் ஷேடர்ஸ், அதில் மட்டும்தான் போட முடியும். ஜாவா பிளேயர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள். ஐயோ நைட் ஆயிடுச்சு கைஸ். நம்ம இந்த இடத்த நம்ம சீக்கிரமாக முடிச்சிட்டோம் போல். இந்த இதை சீக்கிரமாக முடிக்க போகிறோம். ஒரு நாளே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் பார்க்குறேன். ஒரு நாள் நைட்டே போதும் அப்படின்னு. சரி கைஸ், நம்ம தூங்கிட்டு காலையில் பார்க்கலாம். தூங்கிட்டு காலையில் முடிச்சுக்கணும். ஏன்னா காலையில் தூங்கணும் கைஸ். காலையில் எழுஞ்சி முடிச்சானா நல்ல சகுனம். என்னன்னு தெரில, கெட்ட சகுனமா நல்ல சகுனமான்னு தெரில. ஓகே, ஸ்வீட் நேம்ஸ் அச்சீவ்மெண்ட் வந்துருச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வேணால் வாய் குழம்புதே. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வேணால் நம்ம வந்து அந்த எங்கே போகலாம், நம்ம நல்லா ஒரு நல்ல இது பண்ணி நம்ம அந்த பில்லேஜர் அவுட் போஸ்ட்டு போயிட்டு அடி தோச்சிடலாம் எல்லாரையும். ஓகேவா, இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல போயிடலாம். இருங்க, இது இங்கே வேறு வீடை வைக்கிறதுக்கு எங்கே வைக்கலாம்? கொஞ்சம் இந்த மலை மேலே போயிட்டு வச்சிடலாம். பெட்டை போட்டு என்னடா நீங்கள் எல்லா இடத்துலையும் இப்படி வச்சுருக்கானுங்க கைஸ். கீழே தான் இந்த பில்லேஜர் அவுட் போஸ்ட் பக்கத்தில் தான் வைக்கணும். வாங்க போகலாம். அவுட் போஸ்ட் பக்கத்துலேயே வைக்கிறேன். நீ அடி தோப்பானுங்க போகிறேன். இதுக்கு நான் இங்கே வச்சிடுறேன். வச்சு ரீஸ்பான் பெஞ்ச் செட் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு கிராஃப்டிங் டேபிள். அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே பெல் ஐகானை ஆனில் போட்டுக்கோங்க, அப்போ தான் வரும். ஓகேவா கைஸ்? ஓகே, பை கைஸ். see you, டாட்டா எல்லாருமே. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாமா? பை.